ஹாய் மக்களே, நான் உங்கள் சேரன். இது உங்கள் தள்ளுவண்டி கடை யூடியூப் சேனல். என்னடா வளைங்கைமா நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி நம்ம மச்சாட்டு குளத்தில் தாங்க மீனை பிடிச்சி பார்பிக் மீன் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்படி போக மச்சான், காலுகையெல்லாம் சுற்றி மச்சான் கூட்டு வேலை. அப்படியே கொண்டுட்டு தண்ணிக்குள்ள போறியா நீ? எனக்கு எடுத்து விடுறியா? நம்பர் இந்த போ ஜாவா இந்த இது ஓகே. மச்சான் எப்படி வலை போடுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறான். கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது, திட்டுறான் வேற. பார்க்கலாம். இதில் போ மச்சான். அதான் எனக்கும் தெரியல. 10 மீன் கேட்டேங்க. பாருங்க என்ன வலை பார்த்து வச்சிருக்கிறான்னு. 10ஆயிரத்துக்கு வலை பத்தல, வேற வலை வேற எடுத்ததுக்கு போய் சின்ன வலையா இருக்குன்ட்டு. கடைசியில் ஒன்றுமே வரப்போகிறது இல்லை. மக்களே பார்த்துங்க, ஒன்றும் வராது போல. இன்னும் ஒரு வலை முண்டவே இல்லையா? ஒரு வலை கூட முண்டலாம் ஒன்றுமே இல்லையே. கடைசியில் சொல்லுவேன், இந்த மச்சான் இந்த கயிறை விட்டுறது மச்சான். அப்படி மச்சான் ஆமாம் எடுத்துட்டாங்கப்பா. அத்தடியோ பார்த்தா 10 வருஷம் மீன் விடலைன்னா என்ன மச்சாது? இது போதும். மச்சான் குளத்தில் உண்மையிலங்க வேறு லெவல் மீன்லாம் கிடக்குங்க. உங்களுக்கு வேணா வாங்கிக்கோங்க, ஆர்டர் போட்டு. மச்சான் இன்ஸ்டா ஐடி வேணா தர்றேன், பாருங்க. மச்சான் குளத்தில் எவ்வளோ மீன் பார்த்தீங்களா? மச்சான் இதுல அல்டிமேட்டு மச்சான், வேற லெவல் மச்சான். எல்லா மீனும் எடுத்துருவோமா? ஓகே, ஃபைனல். ஓகே, பார்த்தீங்களா? இது என்ன மீனுன்னு தெரில. என்ன மீன் மச்சா அது? கெண்டையில் என்ன ரகம் இது? செம்ம மீனுங்க உண்மையிலே. மச்சான்ட்ட உண்மையிலே சொல்கிறேன், அவர் குளத்தில் ஏகப்பட்ட மீன் கிடக்கு. உங்களுக்கு வேணா வாங்கிக்கோங்க. ஐயோ வேணா சொல்கிறேன், எப்படின்னு ஆர்டர் போட்டால் கொடுப்பாரு. ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமக்கு இவ்வளோ மீன்லாம் தேவையில்லைங்க. நமக்கு ஒரு 10 மீன் இருந்தால் போதும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கி அழகாக பார்பிக் செஞ்சு சூப்பராக சாப்பிட போகிறோம். இன்றைக்கி பாக்கி மீன்லாம் மச்சான்ட்ட கொடுத்துருவோம். இது ஒவ்வாடா? இதுதான் நம்ம பார்பிக் பண்ண போகிறோம். இதுதானே? வா, இது முள் இல்லை, முள்ளே கிடையாது நம்மளுக்கு. ஓகே ஓகே மச்சான். ஓகேங்க, மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. மச்சானே ரொம்ப கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டா. இதை நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, லேசாக கீறி விட்டுக்குவோம் மசாலா உள்ளே இறங்குறதுக்காக. கீறி விட்டு மசாலா போட்டுட்டு அப்படியே பார்பிக் ரெடி பண்ணுற வேண்டியதான். அடுப்பு ரெடி பண்ணி அதை சுற்றி எடுத்துக்குவோம். பார்த்து ஓகேங்க, மீனை கீறி விட்டாச்சு. இப்போ அதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் சாந்து போட்டுக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஃபிஷ் மசாலா போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். அதில் ஓகேங்க, மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம மீன் கூட அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருவோம். மாத்திரம் வாங்கிடுவா? எங்கே வாங்கி மெடிக்கலில் வாங்கி ஒன்றும் இல்லை. மசாலா நல்லா இந்த கேப்பூல எல்லாம் நல்லா தருவோம். மசாலாவெல்லாம் நல்லா அந்த கீறி விட்டு அப்படியே உள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். கீறி விட்டு ஓகே. ஓகேங்க, அடுப்பை ரெடி பண்ணிடுவோம். இப்போ மசாலா நல்லா ஊறி இருக்கும். அடுப்பை ரெடி பண்ணிட்டு அதில் போட்டு எடுத்துருவோம் மீனை. ஓகே, நெருப்பு நல்லா ரெடி ஆகி வந்துட்டு இது அப்படியே மொத்தமாக ஒரு இடத்துல இருக்குது. அது எல்லா இடத்துலையும் பரப்பிட்டு அப்படியே நம்ம மீனை வச்சு ரெடி பண்ண வேண்டியது. அதில் ஓகேங்க, நல்லா மசாலா ஊறி வந்துருச்சு. அனலும் நல்லா இருக்குது. இதில் வச்சு எடுத்து சாப்பிட்றலாம். எப்படி இருக்குங்க?
பாக்கி இருக்கிற மீனை நல்லா வாழை இலையில் சுற்றிட்டு கட்டிட்டு அதை குக் பண்ணுவோம். அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் உண்மையிலே நல்லா தான் இருக்கும் அதோட டேஸ்ட்டு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோம் எப்படி இருக்குன்னு. அப்படியா? சரி சரி, என்ன அவங்க அதை சொல்லியாச்சுன்னா அப்படியே வேற பார்க்கலாங்கிறாங்கல்ல. சரி ரைட் ரைட் ரைட். வச்சு செஞ்சது திருவார இது ஓகேங்க. பார்க்கும்போது ரெண்டுமே சூப்பராக தான் இருக்குது. இது என்னென்ன டிஃப்ரெண்ட்டுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம். அதுக்கு ரெடியாக இருந்தால் மச்சான்ஸு அந்த ஒரு மச்சான் எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க எப்படி இருக்குது பிடிச்சுன்னு. படா அதுக்கு தானே இருக்கிறேன். வாயா வாயா சாப்பிட்டு பார்த்து சொல்லு. வாயா அங்கே அங்கே வந்து அருமையாக இருக்கா? உட்காந்து வேடிக்கை பார்க்காதீங்க, முடிஞ்ச போனது எப்படி எல்லாத்தையும் நானே எடுத்துன்னு அப்புறம். சரி ஓகே ஓகேங்க. நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இந்த மச்சான் சொல்லலாம் எப்படி இருக்குன்னு, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் லெமன் போட்டுக்கலாம். அல்டிமேட்ரா, நானே நம்பலடா எங்கள் ஐயா, அந்த அளவுக்கு இருக்குடா, செம்மையாக இருக்கு. ஆட்டு வர நீ ஒன்று அந்த சாப்பிட்றான் பாரு. சாப்பாடு தானே இருக்குங்க. ஓகேங்க, என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய். டாட்டா சொல்லு. பாய்.